வெல்கம் டு அவர் சேனல். ஹோம்மேட் இட்லி பவுடர் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஒரு படி அரிசி நல்லா வறுப்பட்டு எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு 50 கிராம், கொள்ளு 50 கிராம், உளுந்து 50 கிராம், குருமிளகு 50 கிராம், மல்லி 50 கிராம் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. 10-12 வரமிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. 3 ஸ்பூன் ஜீரகம், 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை. இப்போ ஒரு சீஞ்சட்டி வச்சு ஒரு 12 வரமிளகா போட்டு அதில் ஒரு முழு பூண்டு அதையும் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் ஜீரகமும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கருவு விடாமல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மறுபடியும் அந்த 50 கிராம் எடுத்து வச்ச கொள்ளு, உளுந்து, ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கடலைப்பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. குருமிளகு இது ஃப்ரை பண்ண பிறகு அப்புறம் ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் போட்டு கல்லுப்பு உங்களுக்கு தேவைக்கு எவ்வளோ வேணுமோ அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வறுத்து வச்ச அந்த அரிசி எடுத்து அதுலேயே மறுபடியும் இது போட்டு 2 கிளறிக்கோங்க. அது கூட பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டு மிக்சியில் போட்டு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், ஹோம்மேட் இட்லி பவுடர் ரெடி. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்.